வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் என்பது ஒரு சாதகமான நிலைகளிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆல்ரெடி நவம்பர் மாதமும் உங்களுக்கு சில சாதகமான நிலைகளையே கொடுத்துட்டு வந்த நிலைகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பல வகைகளிலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொண்டு வரும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 2ஆம் இடத்துல சொல்கிறாங்க. கூடவே சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். ராசியில் புதன் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சொல்கிறாங்க. ஸோ இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக நிலைகளில் ஒரு வலுவான அமைப்போடு ராசியிலும் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பட் கூட்டு கிரக அமைப்புகளை செயல்படுறதுனால இதில் விபரீத யோக அமைப்பு அப்படிங்கிறதும் கூடவே சேர்ந்து செயல்படும். ஏன்னா 6, 8 கூடியவன் ராசி ரீதியாக தொடர்புலேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உச்சி ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அலைச்சல், சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் அதே நேரம் ரிஸ்க் எடுத்தாவது சில விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த திறனும் ஆற்றலும் உங்களுக்கு உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் உச்சி ராசிக்காரங்க பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்காது. சின்ன சின்ன அலைச்சல், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இடையில சில விஷயங்கள் குழப்பலாம், மற்றவங்க ஏதோ சொல்லி டென்ஷன் ஆக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவும் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. முடிவு எனக்கு சாதகமாக தான் இருக்குது. நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக பார்த்துட்டேன் அப்படின்னு மன சந்தோஷம் பெறக்கூடிய நிலைகளை தான் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்துக்கிட்டு வருவாங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். குறிப்பாக அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய அடுத்த நிலை என்ன, அவங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே சிந்தித்து செயல்பட்டுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கான வழியில் அவங்க தனியாக பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. அவங்களுடைய தேவைகள் உண்மையில் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் அவங்களுக்கு தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்களாகவே முன் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய புதிய புதிய சிந்தனைகள் மனசில் ஏற்படும். நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் தனிமை விரும்பியாகவும் இருப்பாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் ஏற்படலாம். இடையில சின்ன சின்ன டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள், சுழின்னு கோபம் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை கூட வெளியில் விட்டுடலாம். இதனால் கூட இருக்கிறவங்களோடு சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரலாம். பட் இதெல்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன தடை, மன சங்கடம் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கும். பட் மேஜராக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்
கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் சிறப்பான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. பட் அதே நேரம் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய திறன் என்பது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. புதிய விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான நிலைகள் இருக்கும், கொஞ்சம் சில விஷயங்களை ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு பிடித்து தான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. உங்களுக்கு பிடிக்காமல் வேண்டாம் வரப்பாக செய்யக்கூடிய நிலைகள் விருச்சிக ராசிக்காரங்க இல்லை. அவங்களுக்கு பிடித்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாத்தையும் செய்வாங்க. பட் கொஞ்சம் தடை தாமதங்களோடு அது வேலை செய்யும். நினச்சோன்னே எந்த காரியம் முடியறதெல்லாம் நினச்சமா இந்த காரியங்களோட சொன்னோம் கொஞ்சம் சுற்றி வளைச்சி தான் விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி புதிய விஷயங்கள் காரியங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இதுவும் ஒரு அனுசரணையான நிலைகள்லேயே இருக்குது. சிலருக்கு இந்த விஷயங்களை திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் போன்ற நிலைகளும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஜென்ரலாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை இப்போது சமீப காலமாக ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படுக்கும். ஏதாவது டாக்குமெண்ட் விஷயங்களோ அல்லது வேறு ஏதாவது நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது வீடு வாகன ரீதியான விஷயங்கள் இப்படி ஏதோ ஒன்று அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள அதிக ஈடுபாடுகளை காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதெல்லாம் சரியான முறையில் கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டும் இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைகளையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகள்லேயே இருக்குது. அண்ட் நார்மலாகவே விருச்சிக ராசிக்காரங்க இப்போது ரீசெண்ட் டைமில் இந்த காசு பண விஷயங்களில் ரொம்பவுமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த மத்திய வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார நிலையை மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி ரொம்பவுமே தீவிரமாக முன்னேறி கொண்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சேமிப்புகள் அப்படிங்கிறது ஸ்டக் ஆகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் சிரமப்பட்டு முடிவிலையாவது அந்த விஷயங்களை ஈடேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வரவு செலவு விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கான நிலைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக இதெல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மைகள் என்பது உண்டு. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் கூட மாதத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளிலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பொது விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் இருக்குது. நார்மலாகவே வெளி விஷயங்கள் காரியங்களில் விருச்சிக ராசிக்காரங்க அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் அதே நேரம் மற்றவங்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறதும் விருச்சிக ராசிக்காரங்கள் இந்த மாதம் தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். நீங்கள் போலினாலும் மற்றவங்க வாலண்டியராக வந்து உங்களை ஏதாவது ஒரு விஷயங்களுக்குள்ளே இழுக்கத்தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. நல்ல விஷயங்கள் தான். பட் தேவையில்லாத வாக்குவாதங்களால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வெளி விஷயங்களும் நன்மைகளையே பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. ஆன்மீக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்காரங்க ஒரு தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. யோக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது சார்ந்த சாதனைகளில் மூழ்கியே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற நிறைய புதிய அனுபவங்கள் இந்த ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ ஆன்மீக முன்னேற்றம் ஆன்ம பலம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலை இருக்குது. பிரயாணங்கள் வகையில் நன்மைகளும் ஆதாயங்களும் பெறக்கூடிய நிலைகள் இருக்குது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. அளவுக்கு அதிகமான சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் அளவுக்கு அதிகம்னா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதீதமான சுறுசுறுப்பு அப்படிங்கிறதே ஆகாது. ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்துடும். இடையில ஒரு டம்பான மாதிரி என்னமோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்க வச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட காரியங்களில் அவசரப்படக்கூடிய நிலைகளை மட்டும் தவிர்த்துக்கங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. மற்றபடி காரியங்களில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதம் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் அதிக கவனத்தோடு செயல்பட்டு வருவாங்க. அதில் நன்மைகளையும் பார்த்து வரலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான நிலைகள் தான். பட் இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு தனி ஈடுபாடுகள் காட்டக்கூடிய அமைப்புகள் என்பதும் உண்டு. குடும்ப தேவைகளை ஒரு பக்கம் பூர்த்தி செய்துட்டு வரையும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப வாழ்க்கையின் மேலே அதிகமான ஈடுபாடுகள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்கு மேல் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். எல்லாரையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலும் உங்களையும் மீறி சில நேரங்களில் கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக சில சொற்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒதுங்கி போனால் கூட மற்றவங்க உங்களை தேவையில்லாமல்
அவங்களுடைய விஷயத்துக்குள்ளே இழுக்கத்தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் தான் இருக்குது. பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்குது. பெரிய அளவுக்கு சங்கடங்கள் எதுவும் இல்லை. எல்லாமே ஒரு அனுசரியான நிலைகளே போய்கிட்டு இருக்குது. உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான். உடன்பிறப்புகளோடு ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே செயல்பட்டுட்டும் வருவாங்க. குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகளுடைய ஒரு அனுசரியான நிலைகளை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் ஒரு அந்யோன்யத்தன்மையை எதிர்பார்க்க முடியும். நல்ல குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரஸ்பரமான நிலைகளில் இந்த மாதம் முழுவதுமே செயல்பட்டு வருவீங்க. ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்கும் ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய நிலைகள் இருக்குது. குழந்தைகள் வகையில் கொஞ்சம் நிதானம் தேவையில்லாத அலைச்சல் சிரமங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் குழந்தைகளுடைய விஷயங்களில் சிரமமாக பார்க்காம செயல்பட்டு அதில் நன்மைகளையும் பார்த்து வருவாங்க. ஸோ அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி சாதகமான அமைப்புகளே எங்கேயும் இருக்குது. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்படாதீங்க. காதலர்களுக்கு இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் காரசாரமான விஷயங்களும் கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஓவர் டோஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி காதல் விஷயங்களை ஈடுபாடுகள் அதிகமாக காட்டுவீங்க. அதில் நல்ல விஷயங்களும் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகள் தான். வழக்கமான நிலைகளில் மாணவர்கள் இருந்து வருவாங்க. ரொம்ப நல்ல ஆக்டிவாக செயல்படக்கூடியவங்களாக மாணவர்கள் இருப்பாங்க. குறிப்பாக இந்த வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாதம் தியரிட்டிக்கலாக காட்டிலும் ப்ராக்டிக்கலாக மாணவர்கள் ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மற்றபடி கல்வி வித்தைகளில் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மன ரீதியாக டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதாவது ஒரு மாதிரி கோபம் டென்ஷன் மன பயம் போன்ற விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரங்களுக்குள்ள அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். கொஞ்சம் அனுசரணையாக போய்க்கோங்க. சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. பட் அதே நேரம் உறவுகள் நண்பர்கள் வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் பார்க்காத நண்பர்கள் உறவுகள் நல்லா பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. பட் அனுசரணையான நிலைகளை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. ரொம்ப விஷயங்களெல்லாம் பேசி சங்கடப்படுத்திக்காதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் மிகவும் சிறப்பான வகையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செயல்பட்டு வருது. தொழில் விருத்தி வியாபார விருத்தி போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் முழுமையாக பார்த்து வரும். ரொம்பவுமே சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள். இதனால் மற்றவங்களுடைய பாராட்டுக்களையும் தொழில் வேலை உத்தியோகமாக முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. தங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதில் முழுமையாக செயல்பட்டு நன்மைகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. ஸோ ஓவராலாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் பல வகைகளும் அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளையே கொண்டு வருது. ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பட் கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்துக்கலாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.